हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் நாம் கோவர்தன் பரிக்கிரமா ஆரம்பிக்கிறோம். குருநாதருடைய கிருப்பையினால் गिरिराज दरन प्रभु मैं तुम्हारी शरण, गिरिराज दरन प्रभु मैं तुम्हारी शरण, मैं तुम्हारी शरण, मैं तुम्हारी शरण, गिरिराज दरन मैं तुम्हारी शरण। गिरिराज दरन की जय। गोवर्धन गिरिधर लाल की जय। गोवर्धन गिरिधर लाल की जय। இப்போ நம்மளுடைய குருநாதருடைய கிருப்பையினால் இந்த கோவர்தனுடைய மானசீக பரிக்கிரமாவை தொடங்க போகிறோம். பரிக்கிரமாவில் வரும் லீலாஸ்தலங்களை யதாசக்தியை அனுபவிப்போம். சாஸ்திரங்கள் கோவர்தனத்துக்கு ஒரு பிரணாம மந்திரம் சொல்கிறது. அதாவது வைஷ்ணவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு தான் இந்த பரிக்கிரமாவையே ஆரம்பிப்பார். அந்த ஸ்லோகத்தை நம்ம இப்போ ஸ்மரிச்சுப்போம். நமஸ்தே கிரிராஜாய ஸ்ரீ கோவர்தனதாரிணே அசேஷக்லேஷநாசனாய பரமானந்ததாயினே. சர்வப்பிரதம் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் முதல்ல இந்த பரிக்கிரமாவை தொடங்கி வச்சதே. இந்த கோவர்தன பரிக்கிரமா அப்படின்றதையே சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ணன் தான் தொடங்கி வச்சார். ஸ்ரீபாகவதத்தில் விசேஷ ரூபத்தில் கோவர்தனத்தை ஸ்ரீ ஹரிதாசவர்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போது பாகவதத்தில் 3 இடத்துல தான் ஹரிதாஸ்ன்றது வருது. எங்கே அப்படின்னா, ஒன்று யுதிஷ்டர ஹரிதாசனை ஸ்மரிச்சுக்கிறார், அப்புறம் உத்தவனை ஹரிதாசனை ஸ்மரிச்சுக்கிறார், அப்புறம் இந்த கோவர்தன ஹரிதாசனை ஸ்மரிச்சுக்கிறார். அந்த ஸ்லோகம் அற்புதமான ஸ்லோகம். ஹந்தாய மத்ரிரபலா ஹரிதாசவர்யோ யத்ராம கிருஷ்ண சரண ஸ்பர்ஷ பிரமோதக மானம் தனோதி சோகனயோதயோர்ய பானீய சூயவச கந்தர கந்தமூலைகி அப்படின்னு சொல்லிட்டு வரும். என்ன அப்படின்னா, இந்த கோவர்தனம் தான் எல்லா மலைகளுக்குமே ராஜா. இவன் ஹரிதாசர்களாகிய அந்த பக்த கூட்டத்துக்குள்ளே இந்த கோவர்தன் தான் ரொம்ப உயர்ந்தவர். ஏன்னா இந்த இடத்துல தான், இந்த கோவர்தனத்தில் தான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஸ்ரீ பலராமனுடைய திருவடி ஸ்பர்ஷம் பட்ட இடம். சதா அவ 2 பேரும், அதோடு இல்லாமல் ராதா ராணியோட பகவான் ரமிச்ச இடம். இப்படி அவளுடைய திருவடி சம்பந்தம் பட்டதுனாலேயே அந்த புல்லாகிய அந்த கோவர்தனத்தில் இருக்கிற அந்த புல் மேனி சிலுத்து போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சிலுத்து நிற்கிறதா அந்த புல்கள்லாம். எதனாலனா இவளுடைய திருவடி ஸ்பர்ஷத்தினால. மேலும் இந்த பசுக்கள், இந்த கோபால இடைய பையன்கள், இந்த ராமகிருஷ்ணாதிகள் இவெல்லாம் வந்தால் அவளுக்கு தூய்மையான குடிக்கிறதுக்கு ஜலம், அதுக்கப்புறம் அந்த கோக்களுக்கெல்லாம் மேயறதுக்கு பசும் புல், அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்காக வேண்டி பழம், கிழங்கு வகைகள், அப்புறம் கிருஷ்ணனை அலங்காரம் பண்ணுறதுக்கான விதவிதமான பூக்கள், இதெல்லாத்தையும் கொடுக்கறது இந்த கோவர்தனம். கிருஷ்ணனை வரவேற்று கிருஷ்ணனுக்காக வேண்டி இதெல்லாத்தையும் கொடுக்கறது. மேலும் தான் அபூர்வமான தாதுக்களால் பிரகாசமாக இருக்குது. அப்பேற்பட்ட அந்த கோவர்தனம் ஹரிதாசவர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீபாகவதத்தில் ஸ்மரிச்சுக்கிறோம். இது ரொம்ப அற்புதமான இந்த ஸ்மரணம் ஒன்றே போதும் நம்மளுக்கு. இந்த ஸ்மரணம் ஒன்றே போதும். இங்கே இந்த கோவர்தன மலை
அவாவாளுக்கு என்னென்ன விருப்பமோ அது எல்லாத்தையும் நிறைவு செய்கின்ற மலை அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஷாத் ஸ்ரீ பகவானே சொல்கிற. இந்த பாரசீக பரிக்கிரமாவையும் சாக்ஷாத் பகவானே தான் முதல்ல தொடங்கி வைக்கிறார். மேலும் இந்த ஹரியனுடைய பெரிய சேவகன் யாரு அப்படின்னு கேட்டா அதுவும் இந்த கோவர்தனம் தான். ஹரியோட யார் சம்பந்தப்பட்டாலும் அந்த பக்தகணங்கள், அந்த கோபகர்கள், அந்த கோபிகைகள், அந்த மாடுகள், அந்த கண்ணுக்குட்டிகள் எல்லாருக்கும் ஓயாம சேவா பிரதானம் பண்ணக்கூடியவன் இந்த கோவர்தனன். இந்த கிருஷ்ணன் முதல்ல தானே இந்த பரிக்கிரமாவை தொடங்கி வச்ச. கோவிந்தன் இந்த இடத்துல எப்படி ஸ்மரிச்சுக்கிறார் அப்படின்னா, அவனே தான் சாக்ஷாத் சுவாமி, அவனே தான் சாக்ஷாத் சேவகன். கோவர்தனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கோலோகத்துல இருந்து பிராக்கட்டியம் ஆனது தான், இந்த பகவானுடைய ஹிருதயத்திலிருந்தே பிராக்கட்டியம் ஆனது தான் இந்த கோவர்தனம். ஸ்ரீமதி ராதாராணி சொல்லிக்கிறா, இந்த மாதிரி நீங்கள் கோவர்தனத்தில் கொஞ்சம் லீலா ஸ்தலங்களெல்லாம் ஏற்படுத்துங்களே அப்படின்னு பகவானை கேட்டுக்கிறா. அதன் பேரில் பகவானுடைய ஹிருதயத்திலேருந்து உற்பத்தி ஆனது தான் இந்த கோவர்தனம் அப்படின்றது கர்க சம்ஹிதை அப்படின்னு மகாராஜ் சொல்கிற. காரணம், பிரஜத்தினுடைய முகுட்ட மணியே எது அப்படின்னா இந்த கோவர்தனம் தான். கோவர்தன பரிக்கிரமா எப்படி பண்ணணும் அப்படின்றது, பரிக்கிரமா பண்ணணும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்மளுக்கு விளக்கினது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தான். இதுக்கான விதிகள் நியமங்கள் அதையும் அவரே சொல்லியிருக்க. சைத்தன்ய மகாபிரபு பிருந்தாவனம் வந்தபோது கோவர்தன பரிக்கிரமா பண்ணார். ஆனால் அந்த உச்சியில் இருக்க அந்த ஸ்ரீநாதன் கோயில் அதுக்கு மட்டும்தான் அவர் போல. ஆனால் அந்த மலை மேலே கால் வச்சு ஏறணும், அது வேண்டாம் அப்படின்றதுக்காக போல. ஆனால் கோவர்தன பரிக்கிரமா பண்ணார். அப்போதான் அவர் இந்த விதிகளெல்லாம் நிர்தாரணம் பண்ணுறார். மகாபிரபு வந்தபோது முதல்ல என்ன பண்ணார் அப்படின்னா, அதை தான் இப்போது கௌடிய சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்களும் மற்ற சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்களும் இதை தான் ஃபாலோ பண்ணுறார். மகாபிரபு வந்தபோது முதல்ல மானசீக கங்காவில் தான் ஸ்நானம் பண்ணார். அதுக்கப்புறமா ஹரிதேவனுடைய தரிசனம், அதுக்கப்புறமா தான் அந்த கிரிராஜ் பரிக்கிரமாவை ஆரம்பம் பண்ணார். அதனால் பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் அத்தனை பேருமே இந்த விதியை தான் இன்றைய தினம் வரைக்கும் பின்பற்றிட்டு வரா. முதல்ல மானசீக கங்காவில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிரிராஜனுடைய முகாரம் இந்த தரிசனம் அதை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஹாரத்தையும் முடிச்சுண்டு அதுக்கப்புறமா சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த பரிக்கிரமாவை நம்ம ஆரம்பிக்கணும். வெறும் காலோடு தான் போய் நம்ம பரிக்கிரமா பண்ணணும். ஆனால் காலத்துக்கு ஏற்ப ஒருவேளை ஜனங்களால் முடியல, சுகர் இருக்குது, இல்லை வேறு சரீர பாதைகள் இருக்குது அப்படிங்கும்போது சாக்ஸ் அந்த மாதிரி ஏதோ இப்போ என்னமோ எல்லாம் வந்திருக்கு, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுண்டாவது செருப்பு போட்டுக்காமல் பரிக்கிரமா பண்ணுறது ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்கிறார். ஹரிநாமத்தை நம்ம உச்சரிச்சுட்டே பரிக்கிரமா பண்ண தொடங்கணும். பரிக்கிரமா பண்ணும்போது பகவான ஹிருதயத்தில் பரிபூர்ணமாக இருத்திண்டு ஜிக்வானால் நாக்கினால் நம்ம சதா நாமம் சொல்லிண்டோ இல்லை கீர்த்தன் பண்ணிண்டோ பஜனை பண்ணிண்டோ நம்ம பரிக்கிரமா பண்ணுறது தான் உத்தமம் அப்படின்னு சொல்கிறார். இந்த பரிக்கிரமாலேயே 3 விதமான பரிக்கிரமா பண்ணுறா. அது என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று தண்டவத் பரிக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தண்டவத் பரிக்கிரமா சாதாரண பரிக்கிரமா ஒன்று. அதுக்கப்புறம் தண்டவத் பரிக்கிரமானா ஒரு கல் கையில் வச்சுருப்பா, அந்த கல்லை ஒரு இடத்துல எறிவா, நமஸ்காரம் பண்ணுவா, அந்த கை கடைசியாக எந்த இடம் வரைக்கும் தொடரதோ அந்த இடத்துல கல்லை வைப்பா, திரும்பி எழுந்து அந்த கல் இருக்கிற இடத்துலையே திரும்பி நமஸ்காரத்தை ஸ்டார்ட் பண்ணுவா. அது தண்டவத் பரிக்கிரமா. இப்படி பரிக்கிரமா பண்ணுறவா இருக்கா. அப்புறம் சாதாரண பரிக்கிரமா. அதுக்கப்புறமா வல்லவ சம்பிரதாயத்தில் என்ன அப்படின்னா, அவள் ஒரு மண் குண்டம் மாதிரி ஒன்று வச்சுப்பா. அதில் என்ன பண்ணுவாள், அதில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், அதில் பால் எடுத்துட்டுருவா. இப்போது அவள் நடக்க 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 அந்த பால் அப்படியே அந்த ஓட்டை வழியே அப்படியே போயிட்டே இருக்கும் தாரையா. அப்படின்னா கோவர்தனத்துக்கு பாலாலேயே அவள் அபிஷேகம் பண்ணிகிட்டே நடக்கிற மாதிரி அப்படி அவளுக்கு அது ஒரு ஐதீகம். அப்படி அவள் அந்த கோஷீர அபிஷேகம் பண்ணிட்டு போகிற மாதிரி அப்படி அந்த ஒரு பரிக்கிரமா அப்படி இருக்குது. அதே மாதிரி பரிக்கிரமா பண்ணுற மார்க்கமும் 3 வகைப்படும். அதாவது ராதா குண்டில் ஆரம்பித்து பூரா பரிக்கிரமா பண்ணி திரும்பி ராதா குண்டிலேயே முடிக்கிறது. அதுக்கப்புறமா ஒரு சின்ன பரிக்கிரமான்னு ஒன்று வச்சுருக்கா. அது என்ன அப்படின்னா, கோவர்தன் டவுனில் ஆரம்பித்து பூச்சிரி வரைக்கும்
ஆனால் அதுவே 15 கிலோமீட்டர் வந்துடும். ஒரிஜினல் வந்து பரிக்கிரமானா 41 கிலோமீட்டர். இது இந்த பஞ்சக்ரோச பரிக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்புறமா வந்து இந்த மானசி கங்காலேருந்து ஆரம்பித்து திரும்பி அங்கேயே முடிக்கிறது. இப்படி ஒரு பெரிய பாதை பரிக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து ஒரு 9 குரோசம் வரும் பரிக்கிரமால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆக மொத்தம் ஒரு 15 கிலோமீட்டரும் பண்ணலாம், ஒரு 41 கிலோமீட்டரும் பண்ணலாம். இப்படி 3 மார்க்கம் இருக்குது அந்த பரிக்கிரமாலேயும். அவளுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி. இல்லை ரொம்ப வயசானவா முடியவே முடியாது, ஆனால் பரிக்கிரமா பண்ணணும் ஆசை இருக்குது, கோவர்தன ஆற்றை போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவா ஏதோ வண்டியிலேயே கூட பரிக்கிரமாவை பண்ணி முடிச்சுக்கலாம். ஆரம்பிப்போம் நம்மளுடைய கோவர்தன பரிக்கிரமாவை. சர்வப்பிரதம ஆரம்பிக்கிறது நம்ம மானசி கங்காலேருந்து ஆரம்பிப்போம். மானசி கங்காவில் ஸ்நானம் பண்ணுவோம். இந்த மானசி கங்கா வந்து ஒரு பெரிய விஷாலமான சரோவரம். இது வந்து சாட்சாத் கங்கை தான். பிருந்தாவனத்தில் வந்து இதை விட பெரிய குண்டம், பெரிய சரோவரம் கிடையவே கிடையாது. இது வந்து ஸ்வயம் கிருஷ்ணனே ஸ்தாபிச்சது. இப்போ பிருந்தாவனத்தை விட்டு நம்ம கங்கா ஸ்நானம் அப்படின்னா அதுக்காக எங்கேயும் வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை. இங்கேயே சாட்சாத் கங்கை இருக்கா, இங்கே ஸ்நானம் பண்ணாலே போதும். கோகுலத்துக்கு ஈஸ்வரன் யார் அப்படின்னா அவன் தான் கோகுலேஸ்வரன். அதாவது என்ன அப்படின்னா அவனுக்கு வந்து இந்த கோகுலோட, அந்த கோகுலத்தோட, அந்த கோபியர்களோட அந்த அகண்டமான சம்பந்தம். அவனுடைய ஹிருதயம் சதா பசுக்களுடைய க்ஷேமம் தான். அவனுடைய குறிக்கோள், அவனுடைய லட்சியம் எல்லாமும் அதே தான். அதனால் கோக்களை வந்து பாலனம் பண்ணி போஷணம் பண்ணி ரக்ஷணம் பண்ணுறவனுடைய பெயர் என்ன அப்படின்னா அதுதான் கோவர்தன் அப்படின்னு மகாராஜ் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். இந்த கோவர்தன பரிக்கிரமா வந்து அதிசயமான பரிக்கிரமா. இது வந்து பகவானே தொடங்கி வச்சதுனால இன்றைய தினம் வரைக்கும் அந்த பரிக்கிரமாவுக்கு அப்படி ஒரு மகிமை உண்டு. அப்போது பகவான் சொல்கிறார், ஏதாவது சிரமங்கள் வாழ்க்கையில் நேரும், எப்படி இந்த கோபியர்களுக்கு எப்படி ஒரு சிரமம் நேர்ந்ததோ அந்த மாதிரி ஒரு சிரமங்கள் நேரும்போது, இந்திரனால் சிரமம் நேர்ந்தபோது அவள் வந்து பகவானே காமிச்சு கொடுத்தது. இப்படி சிரமங்கள் வரும்போது அப்போது அதுக்கு நம்ம தேட வேண்டியது வந்து இந்த கோவர்தன பரிக்கிரமா, கிரிராஜனுடைய சரணத்தில் அபயம் போகிறது. இதுதான் முக்கியமாக அவர் சொல்கிறது. அடுத்தது வந்து நாம் பார்க்க வேண்டியது பாகவதத்தில் சொல்கிறா, ஹே பரீட்சித்து, இந்த பிருந்தாவனம், இந்த கோவர்தனம், அப்புறம் இந்த யமுனையினுடைய இந்த புலினங்களெல்லாம் பார்த்துட்டு ஸ்ரீ பலராமகிருஷ்ணனுடைய ஹிருதயத்தில் வந்து உத்தமமான பிரியம் அப்படியே தானாக பொங்கி வெளிஞ்சுதான். அவர் என்ன நினச்சார் அப்படின்னா, இந்த பிருந்தாவனம், இந்த கோவர்தனம், இந்த யமுனா புலினம், இதை மூணுத்தையும் பார்த்தவொடனே எப்படி என்னுடைய மனசில் ஒரு பிரேம எழுச்சி ஏற்படுறது. இது ஒரு இயல்பாகவும் ஆயிடுத்து எனக்கு. எப்படி கிருஷ்ணர் தான் நினைக்கிறாரோ அதே மாதிரி பலராமனும் அதே மாதிரி தான் கோவர்தன புலினத்தை பார்த்து, அந்த புற்களை பார்த்து, அங்கே இருக்கிற மரம் செடி கொடிகளை பார்த்து அப்படியே மயங்கி போயிடுறார். கனையா வந்து கிரிராஜன் கிட்ட அளவு கடந்த பிரேம வச்சிருந்தார். அப்புறமா சொல்றார், தன்னுடைய அபின்ன ஸ்வரூபமே இந்த கிரிராஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்ல அவர் தயங்கலை, சொன்னார். அதை வந்து ஸ்ரீபாகவதத்தில் வந்து தசமஸ்கந்தத்தில் 24வது ஸ்லோகம், 24வது அத்தியாயத்தில் 35-36 ஸ்லோகத்தில் கிருஷ்ணஸ்வன்யதமம் ரூபம் கோப விஸ்வரம்பணம் கதக சைலோஸ்மீதி ப்ரூவன் பூரி பலிமான் பிருகத் வபு தஸ்யை நமோ விரஜஜனைகி சகச்சக்ரே ஆத்மனாத்மனே. என்ன அப்படின்னா, கண்ணையா எப்படி சொன்னானோ அந்த மாதிரி விரஜவாசிகள் அந்த கோவர்தனத்தை பூஜை பண்ணால் முறைப்படி பல வகையான வெஞ்சனங்கள், பல வகையான போகு, பல வகையான நிவேதனங்கள் சமர்ப்பணம் பண்ணால் சரி. கண்ணையா வந்து எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் இல்லையா? அதனால் அந்த நம்பிக்கையை உண்டாக்க பண்ணணுன்றதுக்காக வேண்டே ஒரு பெரிய உருவத்தை தன்னுடைய பெரிய உருவத்தை அந்த கோவர்தன மலை மீது தானே ஏற்படுத்தி வெளிப்படுத்தினார். பிரஜவாசிகளே, நான் தான் கிரிராஜன், எல்லா உணவு வகைகளையும் எதிர்க்க வைங்கோன்னு சொல்லிட்டு தன்னுடைய 2 பெரிய கரங்களை நீட்டி அந்த மலை வச்ச
அத்தனை போகியும் அந்த நிவேதனங்களையும் அந்த வெஞ்சனங்களையும் பகவானே சாக்ஷாத் பகவானே கிரிராஜ ஸ்வரூபத்தில் அதை கிரகிச்சுட்டார். அதனால் கிரிராஜனை பகவான் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மற்றொரு ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி தானே முதல்ல வணங்குறார். கிரிராஜனை தானே வணங்குறார். அப்போது இதை விட அந்த கிரிராஜுக்கு வேற என்ன மகிமை இருக்க முடியும் சொல்லுங்க? ராதா மற்ற கோபிகைகள் இவாளுடைய பாத தூளிக்கு எந்த வியாசர், சுகர், உத்தவர், இந்த பரம பாகவதர்கள் எத்தனை பேர் அப்படி அதுக்காக வேண்டிய கோட்டி கோட்டி நமஸ்காரம் பண்றாளோ, யார் எதிரில் போய் சாக்ஷாத் கிருஷ்ணன் தன்னுடைய கழுத்துல பீதாம்பரத்தை அணிஞ்சுண்டு ரெண்டு கையும் குவிச்சுண்டு தான் என்னவோ நிரந்தர கடனாளி மாதிரி அவளுக்கு அதை காமிக்கிறானோ, அந்த பரம சௌபாகியசாலிகள், அந்த நந்தகோபர், அந்த யசோதா, அந்த விரஜவாசிகள், அந்த கோபிகைகள், அந்த ஸ்ரீராதா, அவளை தவிர வேற யார் இருக்க முடியும்? இந்த கோவர்தனத்தினுடைய சௌபாகியத்தை அப்படி புகழறார். மேலும் கோபிகைகள் ஒருத்தருக்கொத்தர் பேசிக்கிறார். இந்த மாதிரி அவன் கிளம்பி போயிட்டான், காலையிலேயே கிளம்பி போயிட்டான் வனசஞ்சாரத்துக்கு, எல்லா பசுக்களெல்லாம் ஊட்டிட்டு போயாச்சு, எப்போ வருவான்? சாயங்காலம் எதிர்பார்த்து காத்து நிற்கிறான், எப்போ வருவான்னு தெரியலையே அந்த கண்ணன். ஆனால் என்ன அப்படின்னா, பார்க்க தான் இது மலையாக இருக்கே கண்டு இந்த கிரிராஜன், ஆனால் அவனுடைய பாக்கியத்தை என்னன்னு நம்ம சொல்ல முடியும். இது கண்ணனுடைய மனசு குளிர்ற அளவுக்கு இது சேவை பண்ணுறது, அவளுடைய கால் ஸ்பர்ஷம் சதா இந்த மண்ணில் நித்தியம் படுறது, அப்புறம் அதனுடைய நீரால் அங்கே இருக்கிற அருவிகளில் கொட்டுற அந்த நீரினால் அந்த இடைய சிறுவர்கள்லாம் அந்த தண்ணியை குடித்து சந்தோஷப்படுறா. மேலும் எல்லா ஜீவன்களுக்கும் சாக்ஷாத் ஸ்ரீகிருஷ்ணனே சொல்ல துக்க தாபம் இருக்குது அப்படின்னா அதை அமைதி பண்ணக்கூடிய இடம் சாக்ஷாத் கோவர்தன் தான். அதனால் அந்த குகைகளில் போய் ராதையோட என்னென்ன ரசங்களை அனுபவிக்கிறாரோ, அந்த என்ன சுகத்தை அந்த மலை கொடுக்கறதோ அந்த குகைகளில், அதுவும் ரொம்ப தன்மயமானது தான். இந்த கிரிராஜ் கோவர்தன் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கு. இப்படி சிலாகிச்சுக்கிறான் கிருஷ்ணன் கோவர்தனத்தை. ஆனால் நம்மளாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வீடுன்ற ஒரு கூண்டுக்குள்ளே அடபட்டு சதா நம்ம அபாக்கியவதிகளாக எங்கேயும் நம்ம போக முடியாமல் இப்படி அலைஞ்சு கிடக்கும். அவனுடைய சேவையில் நம்மளாம் வஞ்சிக்கப்பட்டு விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபிகைகள்லாம் புலம்புறாளாம். கிரிராஜனை நம்ம பரிக்கிரமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஸ்லோகம் கோவர்தன கிரே துப்பியம் கோபானாம் சர்வரக்ஷகா நமஸ்தே தேவரூபாய தேவானாம் சுகதாயினே. இது விரஜபக்தி விலாசத்துலேருந்து இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை சொல்லிண்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பரிக்கிரமாவை தொடங்கலாம். இந்த கோவர்தன மலை ஒரு மயில் மாதிரி இருக்குது, அதனுடைய வடிவம் ஒரு மயில் மாதிரி இருக்குது. அதில் ராதா குண்டமும் ஷியாம் குண்டமும் தான் அந்த மயிலினுடைய கண்ணு, ரெண்டு கண்ணு. அந்த தான்காட்டின்னு ஒரு இடம் இருக்குது இல்லையா, அதுதான் அந்த நீளமான கழுத்து. அப்புறம் அதனுடைய வாய் இந்த முக்கார விந்தம் சொல்லிட்டு பகவானுடைய முக்கார விந்தம் அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறா இல்லையா, அதுதான் அதனுடைய முக்கார விந்தம். அப்புறம் புஞ்சரின்னு ஒரு இடம் இருக்குது, புஞ்சரி கே லோட்டாக ஹூ ஹூப் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள் அடிக்கடி. அது அந்த புஞ்சரின்ற இடம்தான் அதுக்குடைய பின்புறம் வால். அப்புறம் அந்த மயில் அடிக்கடி எப்படி தன்னுடைய கழுத்தை அடிக்கடி திருப்பி தன்னுடைய தலையை தன்னுடைய வயிற்றுக்குள்ளே வச்சுக்குமோ, அப்படி கோவர்தனம் அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் தூரத்துலேருந்து பார்த்தா அந்த மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இந்த கோவர்தனத்தினுடைய வடிவம் ஒரு ஒரு மயில் மாதிரி இருக்குது அப்படின்னு இந்த மகாராஜ் வர்ணனை பண்ணுறார். அதுவும் இல்லாமல் பகவான் நௌகா விஹாரம் அந்த ராதா குண்டில் பண்ணுவாராம். கோபிகைகள் என்ன பண்ணுவாராம், அந்த ஓரத்தில் இருக்கிற மரங்கள்லாம் வர அந்த சம்பக பூக்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாத்தையும் பறித்து அந்த முந்தானியில் வச்சுருவா. அப்புறம் மதுமங்கள் வரும்போது, மதுமங்கள் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு அவன்கிட்ட அந்த பூக்கள் எல்லாம் கொடுப்பாளாம். அவன் என்ன பண்ணுவானா, அதெல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கிருஷ்ணன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுவானா. யார் கொடுத்தது அப்படின்னு கேட்பானான் கிருஷ்ணன். எல்லாம் அந்த கோபிகைகள் தான் கொடுத்தா அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக அதை அப்படியே தன்னுடைய காதில் சொருகிண்டு விகாரம் பண்ணுவானாம். அப்படி ஒரு அற்புதமான இது கேட்கவே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா. அப்படி எப்போவுமே கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் கேட்க கேட்க மனசுக்கு ஆனந்தம்.
அவனை பற்றி நினைக்க நினைக்க மனசில் ஒரு ஒரு தாபம், நம்மளுக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு. அந்த விரகம், அந்த ஆனந்தம் ரெண்டும் கலந்தது தான் நம்ம கிருஷ்ண பக்தியே. மேலே பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்ரீ ராதா குண்ட், முதல்ல ராதா குண்ட் தர்ஷன் அதை பார்ப்போம். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ராதாகிருஷ்ணனுடைய நித்திய கேளி விலாசம் நடக்கிற இடம் இந்த கோவர்தனம். என்ன அப்படின்னா, பிருந்தாவனத்துலேயும் எல்லா இடத்துலையும், யமுனா புலின எல்லா இடத்துலையும் ராசம் நடக்கும். ஆனால் இந்த நித்திய கேளி விலாசம் ஏகாந்தமாக ராதையும் கிருஷ்ணனும் மட்டும் நடத்துறது இந்த கிரிராஜ்குள்ளே இருக்கிற குகைகளில் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற பெரிய சந்துக்கள்லாம் அதை பற்றி அவ்வளவு அழகாக, ரொம்ப அழகாக அதை பற்றி பாடியிருக்கா, அதை பற்றி பிரவச்சனம் பண்ணுறா. அப்படி இந்த கோவர்தனத்தில் இந்த ராதா குண்டம் ரொம்ப பிராதான்யமானது. அது ஏன் அப்படின்னா, அது சாக்ஷாத் நந்தலாலாவையே, சாக்ஷாத் ஸ்ரீகிருஷ்ணனையே பிரேமாமிரதத்தில் அப்படியே தவிக்க விடுறதான் அது. அதனால் இந்த கிரிராஜ்க்கு கோவர்தனத்துக்கு இந்த ராதா குண்டத்தை அவசியம் நம்ம சேவனம் பண்ணணும். இந்த ராதா குண்ட தரிசனம், இந்த ஸ்நானம், இங்கே செய்கிற பூஜை, இது எல்லாமே அனந்த கோட்டி பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதுவும் இல்லாமல் இந்த ராதா குண்டமும் சரி, இந்த ஷியாம குண்டமும் சரி, சர்வபாபஹரம் அப்படின்னு சொல்கிறா. இந்த சர்வபாபஹர ஸ்தீர்த்தம் நமஸ்தே ஹரிமுக்திதக நமக கைவல்யநாதாய ராதா கிருஷ்ண பிதாயினே அப்படின்னு சொல்கிற இந்த ராதா குண்டம், இந்த ஷியாம குண்டம் என்னன்னா, சர்வ ஜனங்களினுடைய சர்வ பாபங்களையும் நீக்கிறதோடு இல்லாமல் ஹரிபக்தியும் கொடுத்து அதுவே ஒரு முக்திக்கு வழியாகவும் காட்டி பண்ணுறதுனால இந்த ராதா குண்டத்துக்கும் இந்த ஷியாம குண்டத்துக்கும் முதல்ல வணக்கம் சொல்லிக்கிறார். இந்த ஸ்லோகம் மகாராஜ் வராக புராணத்திலேருந்து ஸ்மரிச்சுக்கிறார். அப்படி இப்போது கோபிகைகள் எத்தனையோ பேர் இருக்கா, ஆனால் அத்தனை கோபிகைகள்லேயும் ஸ்ரீகிருஷ்ணனுடைய மனசில் இடம் பிடித்தவ ஸ்ரீராதை. இந்த ராதாவனுடைய இந்த குண்டம், இந்த ஷியாம குண்டம், இது ரெண்டுமே அவள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிரியமானது. கிருஷ்ணனுக்கு ராதைகிட்ட எத்தனை பிரேமம் உண்டோ அந்த அளவுக்கு பிரேமம் இந்த ராதா குண்டத்துலேயும் உண்டு அப்படின்னு பத்மபுராணம் சொல்லுது அப்படின்றார் இவர். ராதை தான் கண்ணனுக்கு ரொம்ப பிரியமானவள். ஸ்ரீகிருஷ்ண பலராமர் தன்னுடைய சகாக்களோடு சேர்ந்துண்டு இந்த கோவர்தன தட்டை அப்படின்ற அந்த கோவர்தன தட்டை வரையில் அப்படியே மாடு கண்ணுக்குட்டிகள்லாம் அப்படி மேய்ச்சின்னு இருக்கா. அப்போ என்ன ஆறுது அப்படின்னா, கம்சன் ஒத்தொத்தரையாக அனுப்பிச்சு எப்படியாவது இவனை சமாப்தி பண்ணணும்னு நினைக்கிறான். அந்த மாதிரி அந்த வரிசையில் அரிஷ்டாசுரனை அனுப்புகிறான். அந்த அரிஷ்டாசுரன் என்ன பண்ணுறான், ஒரு கன்று மாதிரி, ஏன்னா இவனுக்கு தான் மாடு கண்ணுக்குட்டிகள்லாம் ரொம்ப பிராணமாச்சே கிருஷ்ணனுக்கு. அதனால் அவன் அந்த உருவமே எடுத்துட்டு கன்றோட கன்றாக சேர்ந்துட்டு வரான். ஆனால் இதை ஸ்ரீகிருஷ்ணன் சர்வாந்தர்யாமி சர்வசக்திமான் அவர் கண்டுபிடிச்சிட்டார். அப்போ பலராமனோட சேர்ந்து யோசனை பண்ணி அவனை எப்படியாவது வதம் பண்ணார். அந்த இடத்துக்கு தான் இப்போ அரிஷ்ட கிராமம்னு பேருங்க. அது ரொம்ப பிரசித்தியான கிராமம் கூட. இப்போ ராதையும் லலிதாவும் இவன் என்னவோ அந்த அரிஷ்டாசுரனை வதம் பண்ணி இவாள் எல்லாரையும் காப்பாற்றிட்டான். ஆனால் இப்போ ஸ்ரீ ராதையும் லலிதா விசாகா இவாள்லாம் என்ன பண்ணுறா, என்ன கிருஷ்ணன் இன்றைய தினம் கோவதை பண்ணிட்டான், ராஜாவுனுடைய பாவம் எப்படி பிரஜைகளுக்கு போய் சேருமோ அந்த மாதிரி இவனோட நம்மலாம் சேர்ந்ததுனால நமக்கும் இந்த பாவத்தில் பங்கு வந்துடுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவளாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு நேராக அப்போ இந்த பௌர்ணமாசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசானவ அந்த ஊரில் உண்டு வசிச்சுன்னு இருக்கா. சதா நாம ஜபம் பண்ணிகிட்டே இருப்பா. அவள் அம்பாளுடைய ஒரு துளி சக்தி அவள்கிட்ட கலந்துருக்கும் அந்த பூர்ணமாசிக்கிட்ட. அப்போது அவகிட்ட போய் இதான் எல்லாமே, எல்லாரும் எந்த கஷ்டம்னாலும் அவள்கிட்ட போய் கேட்டால் அவள் எது சொல்கிறாளோ அது பண்ணால் உடனே அந்த அரிஷ்டத்துலேருந்து அவள் வெளியில் வந்துடுவா. ராதையும் இந்த தோழிகளுமா போய் என்ன பிராயஷ்சித்தம் இதுக்குன்னு நம்ம கேட்கணுன்றதுக்காக அங்கே போய் கேட்குறா. அதுக்குள்ளேயே கிருஷ்ணன் வந்துடுறான் ராதையை தேடிண்டு. உடனே சகிகள்லாம் சேர்ந்துன்னு சொல்கிறா, ஏய் நீ பசுவதை பண்ணிட்டு வந்திருக்க, நீ கோவதம் பண்ணவன், அதனால் உங்ககிட்ட ஹத்தி தோஷம் வந்துடுத்து, நீ எங்களெல்லாம் தொடக்கூடாது, தள்ளி நில்லு அப்படின்னு. உடனே கிருஷ்ணனுக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே அவன் சொன்னான்,
உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்கோ. அவன் வந்து ஒரு கன்று மாதிரி வந்தான், ஆனால் அவன் அசுரன் தானே. அவன் வந்து நம்மளுக்கெல்லாம் தீமை பண்ணணுன்றதுக்காக பிரஜத்துக்கு கம்சனால் ஏவப்பட்டு அவன் வந்திருக்கான். நான் அதனால் அவனை சம்ஹாரம் பண்ணேன். அதில் என்ன தப்பு இருக்குது? அசுரனை சம்ஹாரம் பண்ணால் அது எப்படி எனக்கு கோஹத்தி பாபம் வரும் அப்படின்ன உடனே, அதெல்லாம் முடியாது, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். கன்றுனா கன்று தான். அதனால் விருத்தாசுரன் வந்து பயங்கர அசுரன் தான். ஆனால் அவனை வதன் பண்ணதுனால இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்தது இல்லையா? அசுரன் தான், ஆனால் ஆனாலுமே அவனை வதை பண்ணதுனால விருத்ராசுர வதம்னால இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்தது இல்லையா? அதனால் நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுற. அவனே கிருஷ்ணன் பயந்து போயிடுறான். இவா இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பேச ஆரம்பித்தோடனே, இல்லடா இது இவா இப்படிலாம் பேசுகிறா, அப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கோ அப்படின்னு கிருஷ்ணன் கேட்குறான். உடனே அந்த சகிகள் சொல்ல, நாங்கள் வந்து இப்போ பௌர்ணமாசிக்கிட்ட போய் கேட்டோம். அவன் என்ன சொல்லிட்டான், நீ போய் எல்லா தீர்த்தத்துலேயும் போய் ஸ்நானம் ஆடிட்டு வரணும், அப்போ தான் உன்னுடைய பாவம் போகுன்னு சொல்லிட்டான். அப்படியா? சரி, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எல்லா இடத்துக்கும் போய் சுற்றி நான் அப்படிலாம் ஸ்நானம் பண்ணிவிட்டு வரணும் அவசியம் இல்லை. உங்கள் எதிர்க்கே இப்போ பாருங்க, ஒரே ஒரு அடி அந்த பூமியை அப்படி தட்டுறான், சர்வ தீர்த்தமும் பிரகடனம் ஆயிடுத்து அந்த இடத்துல. அவ்வளோதான். உடனே அதுலேருந்து அந்த பாதாள போகவதி வந்தால் எல்லா தீர்த்தமும் உடனே அதுக்குள்ளே பிரவேசிக்கணும்னு கிருஷ்ணா ஆக்ஞை பண்ண உடனே சர்வ தீர்த்தமும் அங்கே வந்துட்டு, அதுதான் ஷியாம் குண்டு. இன்றைக்கி வரைக்கும் அந்த ஷியாம் குண்டு இருக்குது. கோவர்தனை பரிக்கிரமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கலாம். இப்போ ராதா வந்து அங்கேருந்து அவ சொன்னா, நீ வந்து கோஹத்தி பண்ணவன், நீ எந்த குண்டம் இப்போ ஏற்பாடு பண்ணி அந்த குண்டத்தில் நாங்கள் போய் ஸ்நானம் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராதா என்ன பண்ணா, அவளுடைய கையில் போட்டிருக்கிற அந்த கங்கணம் போட்டுருக்கா இல்லையா, அதால் பூமியை ஓங்கி ஒரு தட்டு தட்டுனா உடனே அந்த கங்கண குண்டம், அந்த குண்டத்துலேருந்து அப்படியே நீர் பீச்சுண்டு வருது. அதுதான் இன்றைய தினம் வரைக்கும் ராதா குண்டு. இப்போது குண்டு வந்து அப்பப்போ உத்தாரணம் பண்ணுவா இல்லையா, ஜீர்ணோத்தாரணம் பண்ணி அதை இது பண்ணுவா இல்லையா, அப்போ பண்ணும்போது இந்த கங்கணத்தை பார்க்க முடியும் அப்படின்றார் இந்த மகாராஜ். அப்போது உடனே ராதா சொன்னால் சகிகள்கிட்ட, நீங்கள் போய் இப்போ அந்த மானசி கங்காலேருந்து எல்லா நீரையும் எடுத்துன்னு வந்து இந்த குண்டத்தில் நீங்கள் ஃபுல்லாக நிரப்புங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கோபிகைகள்கிட்ட சொல்கிறா. அப்போது கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணுறான், சங்கேதம் பண்ணுறான். சர்வ தீர்த்தமும் அப்படியே வந்து கை கூப்பிண்டு ரிஷபானு நந்தியை வந்து அந்த ராதையை நமஸ்காரம் பண்ணி அந்த நதிகள்லாம் சேர்ந்து ஸ்துதிக்கிறது. ஸ்துதி பண்ண உடனே ராதை வந்து அவள்கிட்ட சொல்கிறா, நீங்களாம் ஏன் இப்போ என்னுடைய குண்டத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குறா. எப்படி இருக்கு பாருங்க, கேட்குறா. கேட்ட உடனே, இல்லை எங்களுக்கு தீர்த்தம்ன்ற பேர் இருக்கே, இது வந்து எங்களுக்கு சாபல்யம் வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து நீ ஏற்படுத்தின குண்டத்துக்குள்ளே நாங்கள் பிரவேசம் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே, அப்போது ராதை என்ன பண்ணுறா, கண்ணையாவை முதல்ல பார்க்குறா, அவனை கடாட்சம் பண்ணுறா. பண்ணி அதுக்கப்புறம் அந்த தீர்த்தங்கள்லாம் அந்த குண்டத்துக்குள்ளே பிரவேசம் பண்ண வைக்கிறா. அப்போது எல்லா தீர்த்தங்களும் ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுண்டு நான் போகிறேன் முன்னாடி, நான் போகிறேன் முன்னாடின்னு அத்தனையும் பெரிய சத்தங்களோடு அப்படியே வந்து அந்த ராதா குண்டத்துக்குள்ளே அப்படியே பிரவேசம் பண்ணுறது. இன்னைக்கும் கிருஷ்ணன் வந்து தினமும் அந்த ராதா குண்டத்தில் ஜலவிஹாரம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அப்படி ராதாவும் அந்த சகிகளுக்கிட்ட அந்த கரையிலேயே வாசம், அந்த குண்ட ஸ்நானம் இதெல்லாம் பண்ணுறதுனால சர்வபாபத்திலேருந்து விடுதலை ஆக முடியும் அப்படின்னு சொல்ல, உடனே கிருஷ்ணனும் அந்த 2 குண்டத்திலையும் இந்த கார்த்திகை கிருஷ்ண அஷ்டமி, அதாவது அந்த கார்த்திக் பரிக்கிரமா பண்ணுறா இல்லையா, அவளுக்கெல்லாம் இப்போவே தாமோதர மாதம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ பரிக்கிரமா ஆரம்பித்து பண்ணின்னு இருக்கா. இந்த கார்த்திகை அந்த கிருஷ்ண அஷ்டமி அன்னைக்கு ராத்திரி தான் இந்த ராதா குண்டு பிரகடனம் ஆறுது. அன்னைக்கு இந்த பக்தர்கள்லாம் அந்த ராத்திரி, அந்த பாதி ராத்திரி இன்றைக்கும் வந்து அங்கே குளித்து அவள் வந்து ஸ்நானம் பண்ணி ராதையும் கிருஷ்ணனையும் மனசார வணங்கி இப்படி அவளுடைய விருப்பங்கள்லாம் நிறைவேற்றப்படுகிற அந்த தீர்த்தம் இந்த ஸ்ரீ ராதா குண்டு அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. ஜெய் போலோ ஸ்ரீ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.
सर्व संतनों की जय। गोवर्धन गिरिधर लाल की जय। राधा महारानी की जय।